வெல்கம் டு அஜீஷ் லாக்ஸ்டர். என்னோட பர்த்டே கிஃப்ட் வந்து என்னென்ன இருக்குன்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. அப்படியே வீடியோவில் அப்படியே கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வாங்க என்னோட பர்த்டே கிஃப்டில் என்னென்ன இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். வாங்க என்னென்ன கிஃப்ட்டுன்னு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா இதுலேருந்து பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் எந்த பாக்ஸ் ஃபஸ்ட் எடுக்கிறது. ஏன்னா நிறைய கிஃப்ட் இருந்தனால எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. சரி இந்த பாக்ஸ் எடுப்போம். அப்படியே ஃபஸ்ட்டு கிஃப்ட் எடுத்தால் உள்ளார ஒரு குக்கீஸ் பாக்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் சரி அடுத்த கிஃப்ட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தா ஒரு கேட்பரி சாக்லேட், ஒரு 4 சாக்லேட் இருந்துச்சு, 2 ஜெம்ஸ், அதுக்கப்புறமா 2 ₹10 சாக்லேட் அண்டு 5 ஸ்டார் 2 இருந்துச்சு. தேர்டு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு. எனக்கு சின்ன வயசில் பிடிக்கும், ஆனால் எனக்கு சிக்கி வந்துடும், எனக்கு விளையாடவே தெரியாது செகண்ட் அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்த கிஃப்ட் போகலாம். ஃபோர்த்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு ஓரியோ பிஸ்கெட், டைனி ஏதோ மினி பிஸ்கெட்னு ஒரு டப்பா இருந்துச்சு. அதோட க்ரீம்லாம் கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது ஃபிஃப்த்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு பவுட்ரு இருந்துச்சு. நானும் வாங்கிட்டு இருந்தான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் வாங்கவே முடியல. பவுட்ரு டப்பா வந்துடுச்சு. ஒரு டைமும் எடுக்கும்போதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சின்ன பாக்ஸ் எடுக்கலாமா, பெரிய பாக்ஸ் எடுக்கலாமா? நான் ரெகுலராக வந்து சின்னதுன்னு தான் பெருசு போவேன். சரி பெருசே எடுக்கலாமேன்னு பார்த்தா வேஃபர் சாக்கோ ஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் சாப்பிட மாட்டேன், வருஷத்துக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க, அப்போ சாப்பிடுவேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டிங் போர்டு இருந்துச்சு. அதில் ஒரு பென் இருக்கும். அதில் இந்த ரைட்டிங் போர்டில் எழுதவுன்னா கீழே ஒரு பட்டன் இருக்கும், டெலீட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். அதுக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். சரின்னு அடுத்து நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டை பார்த்தா ஏதோ பேப்பர் மாதிரி இருந்துச்சு. அப்படியே திறந்து பார்த்தா ஒரு லேஸ் பேக்கெட்டு, ₹30 பேக்கெட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லேஸ் ஃப்ளேவரு. நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கூல் டவல். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் டெய்லி யூஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பெருசாகவும் இருந்துச்சு. அடுத்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கல்லாவும் ஹுட்டாகவும் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமேன்னு பார்த்தா ஹுட் பிளாக் அப்படியே இருந்துச்சு. ஹுட் பிளாக்னால் என்னென்னா சின்ன சின்னதாக ஹுட்டு மாதிரி அந்த கலராக இருக்கும். அது லைனாக அடுக்கி வச்சுட்டு பிரெயின் கேமு அப்படியே பொறுமையாக அடுக்கி வைக்கணும் ஃபுல்லாக. அது ஒரு பிளாக் தட்டி விட்டால் ஃபுல்லாக கீழே விழுவும். பிரெயின் கேமு சில்ட்ரன்ஸ்க்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு கர்ச்சீஃப். எனக்கு அந்த ஒயிட் கலரு சிம்பிள்லாம் போட்டு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கேப் இருந்துச்சு, புலி மாதிரி. எனக்கு அந்த கேப்பு போட மாட்டேன், அந்த புலிக்காக வாங்கியிருக்காங்க போல். அடுத்தது அந்த கிஃப்ட் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணேன், கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. என்னால் கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டை தொட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கேமரா லென்ஸ் மாதிரியே இருந்துச்சுண்ணா. கேமரா கப்பு தான் அது, ஆனால் கேமரா லென்ஸ் மாதிரியே இருந்துச்சு. நானும் ஒரு கேமரா வச்சுருக்கேன், அதுக்கு லென்ஸ் வாங்கிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி பார்த்தா மேலே ஒரு மூடி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கேமரா கப்பு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சாக்லேட் கவர் மாதிரியே ஏதோ கொடுத்துருந்தாங்க. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாக்கோ காம்பினேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. சாக்கோ அண்ட் வெனிலா ஃப்ளேவரு வேஃபரே கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அடுத்த கிஃப்ட்டும் கண்ணை மூடிட்டு எடுத்துடலான்னு பார்த்தா அதுலேயும் சாக்கு மாதிரி கவர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே காம்பினேஷனில் சாக்லேட் கொடுத்துட்டாங்க, ஃபெரோரா சாக்லேட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், 3 மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நோட் மாதிரி எதுவும் இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மேஜிக் புக்கு. அதில் எப்படின்னா ஒரு பென் இருக்கும், ஒரு புக்கு இருக்கும். அதில் நிறைய இமேஜெல்லாம் ஒயிட் கலராக இருக்கும். ஓப்பன் பண்ணி அந்த பெனில் தண்ணி ஊற்றிட்டு கலர் மாதிரி அப்படியே பண்ணால் ஒரிஜினல் கலருக்கு வந்துடும். செம்மையாக இருக்கும், அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரியே. ரொம்ப
காய விட்டு திரும்பியும் ஒயிட் கலராக மாறிக்கும், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா டார்ச் லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரின்னு ஒரு மூணு மூணு சர்க்கிள் மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தாங்க. சரின்னு ஃபிட் பண்ணி பார்த்தா ப்ரொஜெக்டர் மாதிரியே ஏதோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாலில் போட்டு பார்த்தா ப்ரொஜெக்டர் மாதிரியே ஒரு சர்க்கிளில் வந்து 10 ஃபோட்டோ அந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணால் அப்படியே வரும் அந்த ப்ரொஜெக்டரில். செம்மையாக இருந்துச்சு. இந்த சின்ன பசங்க விளையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா எக்ஸ்போ கேம் போர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு மைண்ட் கேமு. யார் வந்து விளாண்டாங்கன்னோ நான் தான் வின் பண்ணுவேன். சில ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கும் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிடலாம். அதுக்கும் நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெர்மாக்கோல் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அது கண்ணாடியாக தான் இருக்கும்னு பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா 95 தீம் காரு கப்பு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், பலூன் டெக்கரேஷனும் கேக்கும் அதே காம்பினேஷன் தான், கப்பும் அதே காம்பினேஷனில் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் 95 தீம் கார். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ளே கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ளே வச்சு விளையாடுறது. சரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் எடுக்கலான்னு பார்த்து ஒரு கிஃப்ட் எடுத்தேன். ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நெக் பேண்டு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வச்சுருந்தேன், ஆனால் அது வந்து யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக் மாதிரி இருந்துச்சு கிஃப்ட்டு. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதே உங்களுக்கு தெரிஞ்சது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது 95 தீம் காரு. ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. அதை வச்சு தான் எல்லா டூருக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கெல்லாக்ஸ் ஃப்ரூட் லூப்ஸ்னு ஒரு கெல்லாக்ஸ் மாடல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரெடிஷ்னலான கேமு பல்லாங்குழி. எனக்கு ட்ரெடிஷ்னலான கேம் சில இதெல்லாம் இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலான பல்லாங்குழி கேம் எப்படி விளையாடணும்னு தெரியணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் அந்த வாட்ச்சு. எனக்கு அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா வைல்ட் ஸ்டோன் மாடலோட ஒரு ப்ளூ கலர் பர்ஃப்யூம். எனக்கு வாசனை செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா இரும்புமே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ரெட் புல் டின்னு. எனக்கு ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தா ஒரு வாட்டர் பாட்டில் 2-in-1 ஸ்ப்ரே பண்ணால் குடிக்கிறவும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலு. படிக்கிறப்போ நான் தூங்கிடுவேன். அப்போ 2 ஸ்ப்ரே 3 ஸ்ப்ரே அந்த மாதிரி அடித்தா தூக்கலாம் போயிடும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்கெட்டு. நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா மார்ஷ்மெல்லோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சேஃப்டியாக சுட்டு சாப்பிட்றது ஃபயரில். நான் முன்னாடியே சொன்னது தான், இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம், ரெகுலராக சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா ஒரு ஃப்ளார் பென்னு. நான் ஒரு பென்னு கேட்டிருந்தேன். ஃப்ளார் மாடல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் கன்னு. ஃபாஸ்ட்டாக பபிள்ஸ் வரும். நீங்களே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த கிஃப்ட் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹிமாலயா ஃபேஸ் வாஷு. அடுத்த நாள் அப்படியே யூஸ் பண்ணி பார்த்தா ஃபுல் பிரைட்னஸாக இருந்துச்சு. அடுத்தது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயர் பேண்ட் இருந்துச்சு. குளிர் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிஃப்ட்டு அப்படியே திறந்து பார்த்தா ஒரு பென்சில் பாக்ஸ் இருந்துச்சு. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிச்சது மிக்கி மவுஸு. மிக்கி மவுஸ் ஃபேஸ் மாதிரியே ஒரு பிளேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அடுத்த கிஃப்ட் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸு ரெகுலர் யூஸ்க்கு. நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர் ஷேப்பில் பர்கர் மாதிரியே இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸு, பர்கர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அடுத்தது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ரிங்கு. நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் வாங்குறதுக்கு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக 2 பார்ட்ஸ் பெருசாக இருந்துச்சு. சரி ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி, பென்சில், நோட் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு அந்த ஒரே பாக்ஸ் தான் இருந்துச்சு.
சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா ஒரு ஹேண்ட்மேட் லெட்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்குள்ளார வந்து ஒரு சைக்கிள் ஹெல்மெட் அண்டு ஒரு க்ளவுஸ், சைக்கிள் க்ளவுஸ் இருந்துச்சு. நான் சைக்கிள் ஓட்டுறப்பெல்லாம் அது மாட்டிகிட்டு போவேன். அவ்வளோதான், எல்லா கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. உங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச சர்ப்ரைஸ்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லரான ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நான் எப்போவுமே சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலி, பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.